என் வாழ்க்கையில் நான் பார்த்து வியந்த பெண்மணியில் எங்கள் அம்மா ஒருத்தி. நாங்கள் தூங்கினதுக்கு அப்புறம் தூங்கி நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்க எங்களுக்காக மட்டுமே தான் வாழ்ந்துருக்காங்க. வெளியூரில் அவங்க கூட பெருசாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. இவ்வளோ ஏங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்ஸில் போகிறது கூட அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. இது எங்கள் அம்மா மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஊருக்குள்ளே பாண்டியம்மா காளியம்மான்னு நிறைய அம்மாக்கள். அவங்களே ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணல, அவங்களுக்கு அவங்களே போதும்னு இருந்துட்டாங்க. இவங்கெல்லாம் பார்க்குறப்போ பயங்கரமாக தோணும், என்னடா எப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு. பட் அம்மா அசைச்சிக்க முடியாதுல்ல. சோ உங்க அம்மா மாதிரியே பொண்ணுங்க வெளியே போகாம வீட்டுக்குள்ள இருந்து வீட்டு வேலை பார்த்துட்டே இருந்தா அதை நீங்க ஃபெமினிசம்னு சொல்ல வரீங்க, ரைட்? எங்கள் அம்மா மாதிரி என்னை சார்ந்து இருக்கிற எந்த ஒரு பெண்மணியும் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ஆனால் நான் ஒரு காரணமாக இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோகால் ஃபெமினிசம்னு நான் நம்புகிறேன்.